ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். ஆதார் அட்டையை புதுப்பிக்க செப்டம்பர் 14ஆம் தேதி கடைசி நாள் என்பது உண்மையான செய்தியா? அப்படிங்கிறத பத்தின தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்கள் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் கார்டுங்கிறது பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல இருந்து பேன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெறதுக்கு ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. இப்போ இதுல புதுப்பிப்பு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பலர் அவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய கைரேகை இது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கலாம். அப்படி சேஞ்ச் ஆயிருக்கும் பட்சத்துல அவங்கனால ஒரு ரேஷன் கடையிலயோ இல்ல பேங்க்ல ஒரு சிம் கார்டு வாங்கும்போது இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த ஆதார் கார்டை கொடுக்கும்போது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்காக தான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் கார்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு ஆதார் ஆணையம் சொல்றாங்க. ஆதார் கார்டை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நம்ம புதுப்பிக்காவிட்டாலுமே ஆதார் கார்டு செயல்பாட்டுல தான் இருக்கும். ஆனா இப்போ வருகிற 14ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 14, 2024 என்பது கடைசி தேதி அப்படிங்கிறது தவறான ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஆதார் பதிவு தவிர மற்ற ஆதார் சேவைகள் எல்லாத்துக்குமே கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டுல போட்டோ சேஞ்ச் பண்றது, கை ரேகை, கருவிழி, அதுக்கப்புறம் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பர்த் டேட்டு, இந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆதார் மையத்துல ரூபாய் 50 கட்டணமா வசூலிக்கிறாங்க. ஆனா இந்த செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் அவங்களுடைய ஆதார் இணையதளத்துல அவங்களே ஓனா இந்த ஆதார் கார்டோட இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த உண்மையான நிலைமை. 14ஆம் தேதிக்கு பிறகு நம்மளே ஆன்லைன்ல ஓனா இந்த அட்ரஸ் இது எல்லாத்தையுமே சேஞ்சஸ் பண்ணுனாலுமே நம்ம பணம் கட்டி தான் இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. 14ஆம் தேதிக்கு பிறகு நம்ம பணம் கட்டி இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் எப்ப வேணாலுமே பண்ணிக்கலாம். அதுக்காக ஆதார் மையங்களுக்கு போய் நம்ம இப்போ அப்டேட் பண்ணாலுமே நீங்க பணம் கொடுத்து தான் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்களே ஓனா உங்களுடைய இணையதளத்துல நீங்களே அப்டேட் பண்ணா மட்டும்தான் இதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. ஆதார் அட்டையை புதுப்பிக்க எந்த விதமான கால அவகாசமும் கிடையாது. எப்போ வேண்டுமானாலும் நம்மளோட ஆதார் கார்டை புதுப்பித்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.